இன்றைக்கி நம்ம போன ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நேச்சர் வாக். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். ஸோ நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா இதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். வந்து ஒரு அமைதியாக சில விஷயங்களை நம்ம மாதம் ஃபுல்லாக வேறு ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு 2 நாள் காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு போகலான்னு வந்தால் இதுக்கு வரலாம். ஏன்னா நம்ம போகிறப்போ யானையை பார்த்துடலாம், புளியை பார்த்துடலான்னு போனோம்னா அது வந்து உண்மை இல்லை. அதுக்கு தேடணும், மெனக்கடணும். சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. அது லக்கு தான், பியூர் லக்கு தான். ஆனால் அதை நீங்கள் தேடும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு சத்தத்தை வச்சு அது நடந்த ஃபுட் பிரிண்ட்டு, பக் மார்க்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் தேடி போவீங்க. ரெண்டாவது போகிற வழியில் அதோட ஃப்ரெஷ் ஆஸு அந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் தேடும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்கும். காட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஒயில்ட் அனிமலை, டைகரையோ இதையோ ஸ்பாட் பண்ணி போகிறப்போ தேடி போய் கடைசியில் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பெருசாக என்ன தேவை அப்படின்னா பொறுமை தான் மெயின். நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கணுன்னா ஒரு பொறுமை வேணும். ரெண்டாவது காட்டை பற்றி கொஞ்சம் புரிதல் வேணும். பெருசாலாம் இல்லை. காட்டுக்கு போனால் நம்ம பேசிக்காக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே வந்து இயற்கை எப்போவுமே நமக்கு அதை எப்படி மதிக்கிறோமோ அது திருப்பி கொடுக்கும். நீங்கள் ஒன்றி போனீங்க அப்படின்னா இயற்கை உங்களுக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். எவ்வளோ பெரிய கோவக்காரனாக இருந்தாலும் ஒரு மாதம் காட்டுக்குள்ளே போய் சர்வைவல் பண்ணி வந்துட்டாங்கன்னா எல்லாமே போயிடும். தெரியுமா, மஸ்க் வரும். அந்த மஸ்க் வரும்போது அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்னல, ஒரு எலஃபண்ட் வந்து குரூப் லீடர் ஃபீமேல் ஓல்டு ஒன்று. இப்போ ஒரு குட்டி வந்து பெர்த் ஆனது எத்தனை மாதம் தெரியுமா? ஒரு யானையோட பிரெக்னன்சி வந்து 18 to 21 மந்த் இருக்கு. ஒரு யானையோட பிரெக்னன்சி வந்து அந்த குட்டி வந்து அப்புறமா பர்த்துக்கு அப்புறமா வந்து அந்த குட்டி இருக்குல்ல, அந்த குட்டி மேல் குட்டி இருந்துச்சுன்னா ஒரு அதெல்லாம் வந்து நல்லா தான் கேர் பண்ணிக்கும். பேபிஸ் அவ்வளோ கேரிங்க பார்த்துக்கும். நம்ம கூட அவ்வளோ பார்க்க மாட்டோம், அவ்வளோ கேரிங்க பார்த்துக்கும். அப்புறம் கேரிங்க பார்த்துக்கு அப்புறமா வந்து ஒரு டீனேஜ் ஏஜ் வருதுல, வளர்ந்து பெருசாக டீனேஜ் ஏஜ் வருதுல, அந்த ஏஜ் வரும்போது இதுக்கு வந்து ப்ரீடிங் சென்ஸ் இருக்கும். அந்த டயத்தை பார்த்தீங்கன்னா இந்த எலஃபண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ப்ரீடிங் வந்து அவங்க அலோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தங்கச்சி அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அப்போவே தெரியும் இந்த ஃபீமேல் ஓல்டஸ்ட் ஒன்றுக்கு ஏன் இருக்குது, எதுக்கு இவன் ஏன் இப்படி பண்ணான்னு. ஆனால் அந்த ஃபேமிலி விட்டு தவிர்த்துடுவாங்க. உனக்கு வேணும்னு நீங்கள் வேற ப்ரீடிங் போயிட்டு ப்ரீட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. சப்போஸ் அந்த அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாட் இருக்குல்ல, இந்த தண்ணி வரும், மஸ்க் வரும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலஃபண்ட்ஸுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே முடியும். எப்படி வருது எங்கிறது வந்து சொல்லவே முடியாது. சடன்லியே வந்துடும். நம்ம வந்து சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஒரு 99% ஜாஸ்தி. சேசிங் பண்ணுறது நம்மளை பிடிக்கணும். ஏன்னா ரொம்ப ஆங்கிரி நடக்குல்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மேல் இருந்துச்சுன்னா இந்த ஒரு மேல் எல்லோனா போதும் இல்லை. சப்போஸ் வேற ஒரு குரூப்பில் வேற மேல் இருக்கு, இந்த மேல் கூட அந்த ஃபீமேல் கூட ப்ரீட் பண்ணணும்னா இந்த மேலை அடிச்சுக்கணும். 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீமேல் வந்து ஃபீமேல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் யாரை ப்ரீட் பண்ணுறது. அது வந்து அந்த காட்டருமை வந்து மெயினாக இங்கேருந்து நம்ம கைடு வந்து பார்த்ததுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நிறைய அவங்களுக்குலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம இந்த கேட்டு வந்து அது ஏழரை இதே மாதிரி காட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டு வந்தாங்கன்னா செல்ஃப் சர்வைவிங் சொல்லுவாங்க. சுயமாக வந்துடுறது, சுயம்புன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். காட்டுக்குள்ளே போய் ஒரு மாதம் அப்படியே சுற்றிட்டு அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த அடாப்டிவ் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மை, என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கணும், என்ன கிடைக்கலையோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் காட்டை போய் நேசிச்சிங்கனாலே காடு உங்களுக்கு நிறைய கொடுக்கும். சிலர்லாம் போகும்போது நம்ம சபரிமலைக்கு போகும்போது சாமி எத்தனை மணிக்கு பார்ப்போம் அப்படின்பா. நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்துருன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஒரு 2 நாள் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க. அது மாதிரி தான் காடும். எதையுமே இதுதான் வேணும்னு சொல்லி போகக்கூடாது. அங்கே என்ன இருக்குதோ அதை ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு நம்ம வந்துடணும்.
தான் போடுவார் மியூசிக். நோ ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் ஃபீல்டை வச்சு. ஸோ இளையராஜாவுக்கு இசையை கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறது காடு தான். கிரியேட் பண்ண மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அவருக்கு இந்த இயற்கையை பற்றி அவர் சில அடிப்படை தகவல் தெரிஞ்சாக அவரால் அந்த மியூசிக்கை பண்ண முடியும். ஸோ நம்ம இளையராஜாவெல்லாம் ஜீனியஸ் பண்ணுறது காடு அவரோட நாங்கள் யானையை பார்த்ததில்ல, இஷ்டப்படலாம். நாங்கள் சுற்றி யானை கூடவே போயிட்டுருக்கோம். ಗುಂಪು ಬಂದಿಲ್ಲಿದ್ದೆ ಜಮೀನು ಒಳಗೆ ಒಂದಿದ್ದೆ ಬಂದಿತ್ತು. ಇಂದಕ್ಕೆ ಸೆಂದಿಲ್ ಬರ್ತಾವಲ್ಲ ಹೇಗೆಲ್ಲ அதே முடியெல்லாம் அப்படியே யாராவது வெளிவாங்க போட்டோ போஸ் கொடுப்பாப்ல நான் பரதுனா வரும்போது ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அந்த இதை உங்களுக்கு புக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இது நீங்கள் நம்ம 2 வாரம் அனுப்பி ஹோல்ட் அனுப்பிடுவீங்க இல்லை? நான் வந்து புக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வரும்போது வந்தால் ஓகே. എനിക്ക് ഹൈറ്റുകൾ അല്ലെങ്കിൽ പേടിയാണ്. അതിപ്പോൾ 5 മീറ്റർ 2 മീറ്റർ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. நல்லா பார்த்துக்கிட்டோம். சைடு வாஷ் பண்ணுங்க ஈஸியாக இருக்கிற மரம் அப்படின்னு பூயெல்லாம் சொல்ல மாட்டேன். பழம்
கேமரா சொல்கிறேன் எடுத்துக்கியா இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ காடுகளில் இருக்கிற விலங்குகளுக்கு என்ன தேவைன்னா உணவு, சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி. ஸோ நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் தான் முதல் தாய். ஸோ இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு அந்த வைல்ட் அனிமல்லாம் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ சென்செக்ஸில் இதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து என்னென்ன அனிமல் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத. இந்த இடத்துல இதை வந்து கேமரா ட்ராப்பிங்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்து சின்ன ஒரு வாக்கியம். இது 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி போச்சிங், நம்மளை மாதிரி மிருகங்கள் வந்து காட்டில் இருக்கிற மிருகங்களை வேட்டையாடுறதை தடுக்கிறதுக்கும், இங்கே இருக்கக்கூடிய புலி அந்த மாதிரி விஷயங்களை கணக்கெடுக்கிறதுக்கு இந்த கேமரா வச்சுருப்பாங்க. இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுன்னா, அந்த மோஷன் சென்சார்னு சொல்லுவாங்க. நம்ம நடக்கும்போது விடும்போது மூமெண்ட் இருந்ததுன்னா மட்டும் அந்த கேமரா ஆன் ஆகும். ஸோ இதை வந்து கேமரா ட்ராப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்து என்ன அனிமல் இந்த